கடை தக்காளி தண்ணி சட்னி செஞ்சலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 20 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 7 தக்காளி பழத்தை கட் பண்ணி வதக்கி தேவையான அளவு கல் உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா வெந்துட்டு 5 காரம் உள்ள பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கி மூடி வச்ச பிறகு அதுக்கு பச்சை மிளகா வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 10 முந்திரி பருப்பு, 10 பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை. கடையில் பொரிகடலை மட்டும் போடுவாங்க. இப்போ ஆற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை, காயப்பொடி போட்டு தாளிசம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் அரைச்ச தக்காளி விழுத போட்டு 2½ கப்பு சுடு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுக்கோங்க. தாளிசம் பண்ணதையும் விட்டுருங்க. இப்போ சுவையான தக்காளி சட்னி